ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு டபுள் பீன்ஸும் ஸ்வீட் கார்னும் வச்சு தான் ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து சுட சுட சாதத்துக்கோ அப்புறம் நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்த பிறகு அது நல்லா கொஞ்சம் செவந்து வந்தோடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போடணும். தேவையான அளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடலை, ஆனால் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஏன்னா நான் வந்து என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால நான் போடலை. அதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கணும். நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு அந்த பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்தோடனே அந்த டைமில் நம்ம வந்து டபுள் பீன்ஸ் போட்டிருக்கோம். 1 கப் டபுள் பீன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது கூட வந்து ஒரு அரை கப் வந்து ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன் நான். இந்த ஸ்வீட் கார்னும் டபுள் பீன்ஸும் அந்த வெங்காயத்து கூட நல்லா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுறேன். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா கலருக்கோசரம் தான். இதில் மெயினாக வந்து நான் வந்து சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறேன். இந்த சிக்கன் மசாலாவில் காரம் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவும் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் வந்து தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் இல்லை ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்ட பிறகு இது நல்லா கொதி வந்த பிறகு இதில் வந்து சுட சுட சாதத்தில் இதை விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சிக்கன் மசாலா நம்ம யூஸ் பண்ணுறனால அந்த சிக்கனுடைய ஃப்ளேவர் இருக்கும். இதனால் இது வந்து வெஜ்ஜுனே தெரியாது. ஏன்னா இது வந்து சிக்கன் போட்டிருக்காங்க இதில் அப்படின்ற அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மசாலா போட்டு நல்லா கொதித்து வரப்பாருங்க. இது வந்து கட்டியாக வந்து வச்சாலும் நம்ம வந்து கொஞ்சம் இதை வந்து கட்டியாக்கிட்டு இது வந்து டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, நான் இதுமாரி எல்லாத்துக்குமே வந்து இட்லி, தோசை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி சுட சுட வெள்ளை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இதிலே வந்து முட்டை வேக வச்சு போடலாம். வேக வச்சு போட்டுட்டு ஒரு நல்ல கொஞ்சம் கொதி விட்டு இது பண்ணாலும் டபுள் பீன்ஸ் முட்டை கறியாகவும் இருக்கலாம். இதுலேயே வந்து இல்லைன்னா முட்டையை உடச்சி விட்டுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அப்படியே உடையாமல் கரண்டி விட்டு திருப்பி போட்டாலும் அது முட்டை உடச்சி விட்ட டபுள் பீன்ஸ் குழம்பாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள்.